இன்றைக்கு 2026, 2029 3 ஆண்டுக்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் நடைபெறுகிறது. இது தமிழ்நாட்டு தேர்தலை விட மிக பிஸியாக, மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. கையில் மை வைக்கலையே தவிர பாக்கி எல்லாமே இதில் நடந்திருக்கிறது. ஒரு செயற்குழு உறுப்பினர்களுக்கே கிட்டத்தட்ட 60-65 பேருக்கு மேலே போட்டியிடுகிறார்கள். அணியாக 2 பேர் போட்டியிடுறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு யார் வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னி வரைக்கும் யார் வேணால் என்ன கருத்து வேறுபாடுடன் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு காலத்தால் இந்த ரிசல்ட் வந்த உடனே யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு உதவிகரமாக இருந்து இந்த சங்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு மீண்டும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. தேர்தலுக்கு முன்னாடி யார் வேணால் பேசலாம், நான் சிறந்தவன், நான் தான் நல்லவன், என்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது, எல்லாமே சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி வெற்றி தோல்வி, அதில் யார் வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை நாம் நேர்மையாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றி சங்கத்தை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இதையே மனசில் வச்சுக்கிட்டு உன்னை எப்படி கவுக்கிறேன், உன்னை எப்படி பண்ணுறேங்கிறது இருந்தால் அது சராசரி அரசியல் ஆகிடும். ஆனால் ஒரு தேர்தல் கமிஷனில் இருக்கிற மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லை. ஸோ இது ஒரு தேர்தல் திருவிழா. வரக்கூடிய இடத்துல இவங்க என்ன உண்டோ, யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக, அதை தாண்டி யாருக்கு வந்தால் இந்த அசோசியேஷன், இந்த சங்கம் சிறப்பாக இருக்குமோ அவர்களுக்கு போட்டால் சங்கம் நன்றாக இருக்கும். என்றைக்குமே இண்டிவிஜுவல்ஸை விட இன்ஸ்டியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த இன்ஸ்டியூஷன் சிறப்பாக இருந்தால் அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் நன்றாக இருப்பார்கள். இது ரொம்ப 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம், பாரம்பரியமிக்க சங்கம். இந்த சங்கத்தினுடைய பெருமை அனைத்து உறுப்பினர்கள் கையிலும் இருக்கிறது. அதை அவங்க பார்த்துக்கணும். திருப்பி சண்டை போட்டுருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு வெற்றியோ அந்த வெற்றியை நேர்மையாக அடுத்தவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அதுதான் நான் சொல்லிக்க விருப்பப்படுகிறேன். தேங்க்யூ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.